எல்லா அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு பிழையான புரிதலை புரிந்து வைத்திருக்கிறோம். கோவிலுக்கு போனால் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வேண்டிக் கொண்டு வந்துடலாம் என்று. கோவிலுக்கு போனால் போதும், மற்றதெல்லாம் தன்னால நடக்கும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. நாங்கள் இப்ப சந்தைக்கு போனோம் என்றால், எங்களுக்கு எதுவும் வேணுமென்றால் எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து தான் வேண்டி கொண்டு வரலாம். சும்மா சந்தைக்கு போயிட்டு வரைகளை எல்லாம் கையில வந்துடாது. அதுபோல கோயிலுக்கு நாங்கள் இறைவனிட்ட போறது, எங்கட மனசு, எங்கட சிந்தனை, எங்கட உடம்பு, இதெல்லாம் என்ன நிலையில இருக்குது, அதை எப்படி சரிப்படுத்துவது, அந்த இறை அருள் சக்தி அங்க இருக்கும்போது எங்களுக்கு உடம்பு, சிந்தனை, மனசு எல்லாம் வேகமா வேலை செய்யும். அதை சரியா அறிந்து அதை சரிப்படுத்துற ஒரு வேலையை தான் நாங்கள் செய்ய வேணும். சும்மா போனோம் வந்தோம் என்றிருந்தால் ஒன்றும் கிடைக்காதுங்கோ. இறைவனை ஏமாத்த இயலாது, ஏமாறுறது நீங்கள் தான். செய்வன திருந்தச் செய் என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கேற்ப நாங்கள் எதெல்லாம் செய்கிறோமோ அதை சிறப்பாகவும் சரியாகவும் செய்ய வேணும். சில பேர் ஏதோ செய்கிறீங்கள், சில பேர் ஒன்றும் செய்கிறீங்கள் இல்லை. சுத்தமா இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கள். செவ்வாய்க்கிழமை சுத்தம், வியாழக்கிழமை சுத்தம், வெள்ளிக்கிழமை சுத்தம் என்று. அப்ப நீங்களே யோசிக்கிறீங்கள் மற்ற நாளில் அசுத்தமா இருக்கிறோம் என்று. எப்பொழுதும் சுத்தமாக இருந்தால்தான் அது சுத்தம், அதுதான் சிறப்பு. அதை சிந்திச்சு செயலாற்றி மனசையும் சுத்தமாக்கி, சிந்தனையும் நல்ல சிந்தனையாக்கி, உடம்பையும் சிறப்பாகவும் சுத்தவுமாக்கி நீங்கள் ஓங்க வேணும், வளர வேணும் என்று வேண்டி உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி.